தலைவருடைய 74வது பர்த்டே முன்னிட்டு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கூலி படத்துக்காக கொடுக்க போறாங்க 6 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா எதிர்பார்த்த விஷயம் தலைவரோட ஒரு கிளிப் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் கிளிப் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவருடைய சம்மந்தப்பட்ட பாட்டு ஒன்று 1 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டு வைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து நம்ம மற்ற விஷயங்களை வந்து பேசலாம். சரியா? ஒரே செகண்ட் வந்துட்டு இப்போ டிஆர் சாரோட வாய்ஸில் பயங்கரமான ஒரு பாட்டை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ரொம்ப அதிகமாக வீடியோ போட்டோன்னு வச்சுங்க, உடனே வந்து நம்மளுக்கு காப்பி ரைட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி கூட பார்க்கணுன்னா பார்த்துடலாம். ஒரே செகண்ட் இருங்க. இப்போ தான் நம்ம பேசுகிறதுக்கு சரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரே நிமிஷம். இந்த ஷர்ட்டை வாங்கி போட்டுற வேண்டியதான் மறுபடியும். தேவா வர ஐயோ, இந்த பாட்டை பார்க்கணுன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவா, ஆக்சுவலி இது பயங்கரமான ஒரு அப்டேட். ஆக்சுவலி இதான் சொல்லிட்டு இருந்தாங்க பல பேர். ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டோடைய சின்ன கிளிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஊர்ஜிதமாயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுக்க போது. இது வந்து தலைவர் போட்டிருக்காங்க 2 ஸ்டெப்பாக இருக்கும். தலைவரோட ஸ்டெப்ஸ் பல விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு வந்திருந்தாலும் இந்த பாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனோட இந்த பாட்டு வந்து பண்ணியிருக்க மாதிரி. லோகேஷ் கனகராஜ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பாட்டு வந்து தலைவர் வந்து டான்ஸ் ஆட வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவருக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பண்ணதை விட இந்த மனசுலயே பாட்டில் வந்ததை விட பயங்கரமான ஒரு பர்ஃபெக்ஷனோட வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது செம்ம இதாக இருக்குது. இன்னும் ரீல்ஸில் வந்து பிச்சுக்கிட்டு போக போகுது. அந்த நடுவில் அந்த துண்டை வாயில் வச்சுட்டு அந்த இது வருதுல பாட்டு, அந்த லைனாக இருக்கட்டும், அந்த ஸ்டெப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடைசியாக தலைவர் ஆடுற ஸ்டெப் ஆகட்டும், இதெல்லாம் பயங்கரமாக ரீல்ஸில் வந்து பிச்சுக்கிட்டு போகும். அனிருத் எங்கேருந்து ஏதாவது ஒரு பல்ஸ் வந்து பிடிச்சி பார்ப்பல. ஸோ நம்முடைய டிஆரோடைய வாய்ஸில் வந்து இது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலான ஒரு வார்த்தை தான் இந்த சிக்கிடுங்கிற பாடினது. அதை அப்படியே எடுத்து அதை பாட்டில் பயன்படுத்தி கிட்டத்தட்ட தலைவரும் டிஆர் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. அந்த படம் தான் மிஸ் ஆகி எந்தெங்கே கல்யாணின்னு நினைக்கிறேன். அந்த படம் பண்ண வேண்டியது அது மிஸ் ஆகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தலைவரும் டிஆரும் இணையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் இல்லாமல் போயிருந்துச்சு. ஸோ இந்த படத்து மூலமாக, இந்த லைன் மூலமாக 2 பேரும் இணையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த பாட்டு மூலமாக இணையறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது 30 வருஷத்துக்கு பிறகு வந்து சத்யராஜ் சார் வந்து தலைவர் கூட சேர்ந்து நடிக்கிறதா இருக்கட்டும், உபேந்திரா அவர்கள் நடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமீர் கான் நடிக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து நடிக்கும் போது நம்மளுடைய டிஆர் அவர்களுடைய வாய்ஸு, டிஆர் அவர்கள் வந்து ஒரு சுயம்பு தனியாக அவர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தவர் அப்படின்னு தெரியும். அவருடைய வாய்ஸில் தலைவருடைய டான்ஸ் பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்மளுடைய லோகேஷ் கனகராஜுக்கு இந்த ரெட்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும். அதாவது புதுசாக ஒரு விஷயம் யோசிப்பார். ஒவ்வொரு பாடத்துக்கும் பழைய படங்கள்லேருந்து ஒன்று யோசிப்பார்ல. இந்த விக்ரம் படத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்சூர் சாரோட பாட்டை ஒன்று எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. அது மாதிரி இப்போ நம்ம டிஆரோடைய பாட்டை அந்த வாய்ஸை எப்படி இதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜும் நம்மளுடைய அனிருத்தும் சேர்ந்து வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் பயங்கரமாக இருக்குது. தலைவர் இந்த
தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டலாக இருக்கும். எனக்கு என்ன மரண மாசு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோடைய அந்த வைப்பு தான் இதில் வருது. பேட்ட படத்துடைய வைப்பு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி வந்து நடக்கும். ஒரு கமல் சாருடைய ரசிகன் ரஜினி சாரை வந்து பயங்கரமாக நான் காட்ட போகிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு கமல் சாருடைய ரசிகன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு கமல் சாருடைய ரசிகனால ரஜினி சாரை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல சாப்பாடு ஊட்டும்போது கூட ரஜினி சாரோட படத்தை போட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டியிருக்காங்க அப்படின்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கமல் சாருடைய ரசிகனும் ரஜினி அவர்களை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரஜினி சாரோட ரசிகர்களும் கமல் சாரோடைய படங்களையும் உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்னும் அந்த போட்டி வந்து தொடருது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கூலி திரைப்படமும் வரப்போது, அதே மாதிரி தக்லீஃப் படமும் வரப்போது. ஸோ 2 ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது. ஸோ கூலி திரைப்படத்தில் இந்த குவாலிட்டியில் பார்க்கும்போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தலைவருடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், அவருடைய லுக்காக இருக்கட்டும், அவருடைய அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டுக்கான அவருடைய அந்த பர்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. தலைவர் வந்து இதோட துண்டோட தான் படம் ஃபுல்லாக வரப்போறாரு, இல்லை இந்த கட்சியோட படம் ஃபுல்லாக வரப்போறாருன்னா அந்த ஸ்டைலு பயங்கர பிக்கப் ஆகி பேசப்படும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய வேட்டையின் படத்தில் வந்து அந்த கண்ணாடி ஃபேமஸ் ஆச்சோ, அதே மாதிரி இந்த கட்சிஃப் வந்து படம் ஃபுல்லாக வருது அப்படின்னா அதுவும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது இம்பேக்ட் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அனிருத் அவர்கள் எங்கேருந்து ஏதாவது தலைவருக்குன்னா மட்டும் பயங்கரமாக இங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு சரியான சம்பவம் பண்ணிடுவார். இதுலேயும் சம்பவம் பண்ணியிருக்காரு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரிப்பீட்டடாக மறுபடியும் பார்க்க போகிறேன். இதை உட்காந்து நான் கட் பண்ணி உட்காந்து ஸ்டேட்டஸ் வைக்க போகிறேன், ரீல்ஸ் போட போகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம நிறைய பேசுவோம். தலைவருடைய இந்த 74 வயசை கிடக்கிற எனக்கு தெரிஞ்சு மனசிலாய பாட்டை விட இந்த பாட்டில் வந்து தலைவர் ரொம்ப பயங்கர எந்துவா வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. வருஷம் வந்து அவரோட ஏஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர அவருடைய அந்த எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால தான் அவர் இன்னும் படங்கள் வந்து ஒத்துக்கிட்டு நடிச்சு போயிட்டே இருக்காரு அப்படிங்கிறத உணர முடிகிறது. அந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருக்க அந்த சுறுசுறுப்பையும் அந்த என்ன சொல்றது தொழில் மேல இருக்கிற பக்தியும் பார்க்கும்போது நம்மளும் இன்னும் பயங்கரமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மனநிலை வந்து நமக்கு வருது. தலைவா, மிகப்பெரிய ஒரு பர்த்டே கிஃப்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றும் போல என்றுமே சந்தோஷமாக இந்த பாட்டில் எப்படி சந்தோஷமா நீங்கள் டான்ஸ் ஆகி சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து நாங்களும் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. மறுபடியும் சந்திப்போம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.